வணக்கம். 10th +2 முடித்தவங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு பயிற்சிக்கான வாய்ப்பு. சரிங்களா? இது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது வந்து அப்ரெண்டிஸ். சரிங்களா? அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஸ்டைவன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ 10th 12th அப்புறம் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு ஸோ ஏதாவது ஜாப் கிடைக்குமா இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை, அது ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தான் இந்த அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கடைசி தேதி 30/6 ஜூன் கடைசி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 படிச்சிருந்தா போதுமானது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அண்டு மெஷினிஸ்ட். சரிங்களா? இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்டர் +2 10 +2 சிஸ்டம் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அண்ட் ஆல்சோ possess a national trade certificate in the notified trade institute by the National Council for Vocational Training or State Council for Vocational Training for 1 year and above. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் கேட்டகரிக்கு வருவீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து 1 இயர் கொடுக்குறாங்க. கார்பெண்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டர். ஸோ இதுக்குமே அதே போல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே பீரியட் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் சொல்லியோ வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணிக்கணும், மினிமம் வந்து 50% இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிவ் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இஷ்யூட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் 1 year and above. சரிங்களா? ஸோ இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுவுமே 1 year. அப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐ முதல் சொன்னது, அப்புறம் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஃப்ரெஷருக்கு. சரிங்களா? 10th பாஸ் வந்து வித் மேக்ஸு, சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் 10th +2 இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 2 years கொடுக்குறாங்க. கார்பெண்டர், பெயிண்டருக்கும் அதே போல் தான். வெல்டர். சரிங்களா? ஸோ 1 year 3 months கொடுக்குறாங்க. எம்எல்டி, அதாவது ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year 3 monthsக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் அவுட்டுக்கு வந்து 6000 பேர் வந்து ஸோ 6000 கொடுக்குறாங்க. இப்போ அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து 12th கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 7000 பேர் வந்து கொடுக்குறாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 7000 கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10th 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை எடுக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீயை வந்து 100 ரூபா கட்டியிருக்காங்க. இது வந்து SC/ST பிரிவினருக்கும், ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளுக்கும், உமன் கேண்டிடேட்ஸுக்கும் வந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க, கட்டண விலக்கு கொடுக்குறாங்க. ஸோ தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பணிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து இதை பயன்படுத்தி உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.